வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் 65 போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு பிரிவுகளை அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த அரசாணை தொடர்பான முழு விவரங்கள். போதைப் பொருள் தடுப்பு படிப்பிரிவுகளை உருவாக்குவதற்கு தான் இந்த 240 கோடி ரூபாய் 264 கோடி ரூபாய் நிர்வாக அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தமிழக முதலமைச்சர் முதல் கையெழுத்தாக போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு உருவாக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதனை செயல் வடிவம் கொடுக்கும் வகையில தான் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மொத்தம் 65 போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு என்பது படைப்பிரிவாக உருவாக்கப்படுகிறது. அதற்கு நிதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா ஒரு பிரிவு என்பதும், அதே நேரத்தில் 37 பிரிவுகளாகவும் 9 மாநகர ஆணையரகங்கள்ல ஒவ்வொரு காவல்துறை மாவட்டத்துக்கும் தலா ஒரு பிரிவு என்ற அடிப்படையிலும் இந்த பிரிவுகள் செயல்படுகிறது. சென்னையில 12 பிரிவுகளும், ஆவடி, தாம்பரம், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய இடங்களும் தலா 2 பிரிவுகளும் இதில் அடங்கும். இதன் மூலமாக ஒரு 65 ஆய்வாளர்கள், 130 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 325 காவலர் பணியாற்றுவார்கள். இதன் அடிப்படையில போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழுவுக்காக ஒதுக்கப்பட்ட கடமைகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கு இதற்கான பிரிவுகளும் அதற்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுகிறது. அதற்கு தகுந்த காரணங்களுக்காக அதுக்காக நிதியும் ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகளை உருவாக்கி போதைப் பொருள் விற்பனை செய்வது, பதுக்கி வைப்பது, அந்த சம்பவத்தில் ஈடுபடுவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது, போதைப் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நடவடிக்கையில தமிழக அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இந்த படைப்பிரிவுகள் உருவாக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த படைப்பிரிவுகளுடைய செயல்பாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகளாக பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நிதி ஒதுக்கப்பட்டு படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில தமிழக அரசு தொடர் கவனம் செலுத்த உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.